இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்கே ஒரு கால் நடக்க முடியாத நபர் லிப்டுக்குள்ள போறாரு. பின்னாடியே ஒரு பொண்ணு ஓடி போய் லிப்டுக்குள்ள ஏறுகிறாள். லிப்ட் ஓவர்லோடுன்னு காமிக்குது. இந்த பொண்ணு கடைசியா வந்தது மட்டும் இல்லாம அந்த கால் முடியாத நபர், நீங்க வெளியே போங்க, நீங்க தான் பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதான் ஓவர்லோடுன்னு காமிக்குதுன்னு சொல்றா. அந்த நபர் எதுவுமே பேசாம இருக்காரு. உடனே இந்த பொண்ணு அந்த ஆளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு கிளம்புங்க சொல்றா. அப்போ பின்னாடி இருந்த ஒரு பெண், ஹலோ மேடம், அவருக்கு கால் சரியில்லை, அவரால் எப்படி படியிலே நடக்க முடியும், நீங்க தானே லேட்டா வந்தீங்க, அப்ப நீங்க தானே வெளியில போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இந்த ஹேண்டிகேப் என்ன, கலெக்டர் வேலைக்கா போறான், இவன் வந்து எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போகணும், நீங்க நல்லவங்க மாதிரி சீன் போடாதீங்கன்னு சொல்றா. அப்போ இந்த லேடி அந்த கால் முடியாதவரோட பேக் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீங்க லிப்ட்ல போங்க, நான் படிக்கல, நடந்து வரேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தாங்க பெரிய டெவிஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணு ஆபீஸ்ல போய் இன்டர்வியூக்கு உட்கார்ந்து இருக்கா. அப்ப 4 மணி நேரமா இந்த பொண்ணை யாருமே இன்டர்வியூக்கு கூப்பிடல. உடனே இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து ஆள் கிட்ட, சார் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், ஆனா என்னைய யாருமே இன்டர்வியூக்கு கூப்பிடல, என்னன்னு பாருங்கன்னு சொல்றா. அப்போ அவரும் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு போங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு போறா. அப்பதாங்க தெரிய வருது, லிப்ட்ல நடக்க முடியாத நபருக்கு ஹெல்ப் பண்ண இந்த லேடி தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு. இந்த பொண்ணு உள்ள போனதும் பையில கொடுக்கிறாள். அதுக்கு அந்த லேடி, உன்னோட பையில நான் ஏன் பார்க்கணும், ஒரு சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்காம பேசுற நீ எல்லாம் என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு தகுதியே இல்லாதவள், நான் உன்னை வேற ஏதாவது சொல்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு கிளம்பு என்று சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கிளம்புறா. உடனே இந்த லேடி அந்த பொண்ணை கூப்பிட்டு, முதல்ல சக மனிதர்களை மதிக்க கத்துக்கோ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கத்துக்கோ, வாழ்க்கையில சுயநலமா இருக்காத, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சினா நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவன்னு சொல்றாங்க. இந்த லேடி செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க.